ஹலோ கைஸ், நான் உங்கள் இட்ஸ்கரிஸ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த கோஸ்ட் ஹாரர் சர்வைவல் மல்டிப்ளேயர் கேம்னு ஒரு கேம் இருக்குது. இந்த கேம் தான் இன்றைக்கி நம்ம விளாட போகிறோம். அப்புறம் நம்ம இட்ஸ்கரிஸ் சேனல் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் சேனல். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் கண்டென்ட் போடுறோமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம இட்ஸ்கரிஸ் சேனலில் வந்து நம்ம வந்து இனிமேல் கேமிங் கண்டென்ட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி கேமிங் வித் ஹரிஷ்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். ஆனால் அந்த சேனலுக்கு சுத்தமாக சப்போர்ட்டே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 35 வீடியோ போட்டுமே வெறும் ஒரு 25 சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சு. அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால நம்ம இட்ஸ்கரிஸ் சேனல்லே போட்டு உங்களை என்டர்டெயின் பண்ணலான்னு பார்த்துட்டேன். சரி, இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரைக்கும் நம்ம விளாடலாம். இப்போ வந்து நம்ம வந்திருக்க மேப் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு. இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா அதாவது இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஃப்ளோர்லேயும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். அதாவது அங்கே பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்க இடத்துல சின்ன உடஞ்சிருக்கும், ஏதாவது கிறுக்கி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதோட பேர் வந்து அனாமலியாமா. அப்படி இருந்துச்சுன்னா வந்து அந்த பட்டனை வந்து டவுன் கொடுக்கணுமா அப் கொடுக்கணுமான்னு மறந்துட்டேன். நான் வந்து அப்புறமா வீடியோவில் காட்டுவேன், அப்போ சொல்கிறேன். இப்போ தான் அந்த காட்டுறேன் பார்த்தீங்களா, ப்ரெஸ் அப் வென் ஃபவுண்ட் அனாமலி. அதாவது அனாமலியை கண்டுபிடிச்சா மேலே அமுக்கணும், அனாமலியை கண்டுபிடிக்கலைன்னா கீழே அமுக்கணும். அப்படி இப்போ வந்து நாங்கள் தப்பாக அமுக்கினதுனால திரும்ப 8வது ஃப்ளோருக்கே வந்துட்டோம். அதேமாதிரி இதில் சாதாரண கேம் இல்லை. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒரு வித்தியாசமான பேய் இருக்கும். அந்த பேய்லாம் சாதாரணமாக மட்டும் இருக்காது, நம்மளையும் கொல்லும். ஆனால் அது நம்ம டீம்மேட்ஸ் நம்ம கிட்ட இருந்தாங்கன்னா ரிவே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நான் இந்த மேப் வந்து முதல்ல விளாண்டுருக்கேன், நல்லா எனக்கு விளாடலாம் தெரியும். ஆனால் இது வரைக்கும் நம்ம இட்ஸ்கரிஸ் சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இப்போதைக்கு எனக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸ் தெரியல. பார்ப்போம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கானு. நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய தம்பியும் வந்திருக்கோம், அனிமி பாயும். ஆனால் இவங்கெல்லாம் இப்போ என் முன்னாடி ஒருத்தன் போகிறான் பார்த்தீங்களா, இவன் யாருன்னு தெரில. ஆனால் இந்த அனிமி பாய் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து என்னோடய தம்பி தான். நானும் இவனும் தான் இப்போதைக்கு விளாட வந்துடுவோம். அதாவது கிட்ட இருந்து விளாடுறோம். அவங்க 3 பேர் யாருன்னு தெரில. சரி, இப்போ நாங்கள் அமுக்கிட்டு போகிறோம் லிஃப்ட்டை. மீதி இருக்கவங்க வந்தால் வராங்க, வராட்டி போகிறாங்க. சொல்ல கரெக்டாக வந்துட்டோம், 7வது ஃப்ளோருக்கு வந்துட்டோம். அதாவது இந்த கேமோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் 8வது ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போயிட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆகலாம். ஆனால் அது போகிறது ஈஸி கிடையாது. அனாமலியை கரெக்டாக கண்டுபிடிக்கணும், கரெக்டான பட்டன் அமுக்கணும். அப்புறம் அங்கங்கே பேய் வரும், அதுக்கு சிக்காமல் இருக்கணும், அதை வீடியோ எடுக்கணும். அதாவது அதை நம்ம வந்து எவிடன்ஸ் காட்டணும் போலீஸ்கிட்ட, இங்கே வந்து பேய் இருக்குது அப்படின்னு. நான் வந்து இந்த மேட்ச் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து எஸ்கேப் ஆகலை. அது என்னது, சாரி, அது பேய் இல்லை. ஆனால் ரெக்கார்டு பண்ணாமல் ஒரு மேட்ச் விளாண்டேன் சும்மா. அந்த மேட்ச்சில் தெரியாமல் எஸ்கேப் ஆகிட்டேன். சரி, எனக்கு நேரம் எல்லாம் கொடுமை எனக்கு. சரி கைஸ், அப்புறம் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் இன்ட்ரோ நான் ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் ரெடி பண்ணலாமா இல்லை வேணாமான்னு சொல்லுங்கள். நான் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரெடி பண்ணிடுவேன். இது நம்மளோட மொதல் வீடியோங்கிறதுனால சரி ரெடி பண்ண வேணாம். அடுத்தடுத்து நிச்சயமாக வீடியோ வரும், அப்போ வந்து நான் ஒரு கேமிங் இன்ட்ரோ ரெடி பண்ணிடுறேன். சரி, ஒரு வழியாக ஒரு கரெக்டான பட்டன் அமைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6வது ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இன்னும் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம போயிட்டு அப்புறம் அங்கே ஒரு டோர் இருக்கும், அந்த டோர் வழியாக எஸ்கேப் ஆயிடணும். ஆனால் இனிமேல் தான் ட்விஸ்ட்டே இருக்க போகுது. இந்த ஃப்ளோருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ளோர்லலாம் நம்ம இன்னும் பேயை பார்க்கல. அது பேய் வந்து கேப்சர் பண்ணல. ஆனால் இந்த இடத்துக்கு அடுத்து தான் பேய் வந்து அதிகமாக இருக்கும். பார்ப்போம் பேய் இருக்குமா இல்லையான்ட்டு. அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஃப்ரெண்டாக விளாட்ற கேம் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம வந்து கிராணி, ஈவில் நன், மிஸ்டர் மீட்டு அந்த மாதிரி போகலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த த கோஸ்ட்டில் வந்து இன்னும் நிறைய மேப் இருக்குது. ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, சீவரு அப்படின்னு நிறைய மேப் இருக்குது இன்னும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு அடுத்து. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வீடியோ போட்டு அப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கிராணி, ஈவில் நன் அப்படின்னு அப்படியே பாட்டாக போடுவோம். அதனால் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் என் தம்பி இங்கே இருக்கோம். நாங்கள் வந்து மற்றவங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பாஷை எங்களுக்கு தெரியாதனால மெசேஜ் பண்ணிகிட்ருக்கோம், டே இங்கே வாங்கடா, இங்கே வாங்கடான்ட்டு. எந்த நாயும் வர மாட்டேங்கிறாங்க. டே வாங்கடா, உள்ளே வாங்கடா, நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போகண்டா, டே வாங்கடா. சரி, இந்த பேயை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து கேமரா பேய். நம்ம வந்து கேமரா வச்சுருந்தோன்னா இந்த பேய் வந்து பயந்து ஓடிடும். அது வந்து ரெக்கார்ட் பண்ணால் அது வந்து பயந்துடும். நம்பர் 5 கொண்டுட்டோம், ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக 5 கொண்டுட்டோம், சூப்பரு. இந்த ஃப்ளோரைன் என்னது அது? இதே ஒரு அனாமலி தான். ஏன்னா அந்த இடத்துல வந்து டிவி இருக்காது. அப்போ வந்து இது ஒரு மிஸ்டேக்கு தான். சரி, அப்போ வந்து நம்ம இப்போ என்ன பட்டன், அனாமலி இருந்தால் என்ன பட்டன் அமுக்கணும்? ஆஹா, இது என்னடா என்னைய விட்டு ஏன்டா பூட்டுறீங்க? போச்சு, என்னைய விட்டு பூட்டிட்டாங்க கைஸ் லிஃப்ட் டைம். ஸோ கைஸ், அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னை பின்னாடி வந்து ஒரு பேய் அடிச்சிருச்சு. அது பேய் வந்து என்னை ஒன்று கொன்றுச்சு. ஆனால் நான் வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். சே, அந்த பேயோட முகத்தை உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இதுக்கு அடுத்து தான் ட்விஸ்ட்டே.
இப்போ நான் இங்கே அவுட் ஆகிட்டேன்னு வைங்களேன், நானே ஒரு பேயாக மாறிடுவேன். ஆனால் என்னால் வந்து என் டீம்மேட்ஸை கொல்ல முடியாது. ஆனால் இங்கே பின்னாடி சுற்ற முடியும். ஆனால் நான் இங்கே கண்ணுக்கு தெரிய மாட்டேன். சூப்பராக இருக்குல்ல? அதேமாதிரி என் கண்ணுக்கு பேய் தெரியும். ஆனால் அந்த பேயால் என்னை எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து சொல்லலாம், டேய் இங்கே எங்கே பேய் இருக்குடா, வராங்கடா, வந்து தொலைங்கடா, நல்லா விளாடுங்கடா அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்து நம்ம டீம்மேட்ஸ் இருக்க ஏரியாவுக்கு போவோம். அதுக்கு இந்த கண்ணு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை அமுக்கணும். சரி, இந்த செது கிடைக்க என்னைய போய் கொண்டுட்டிங்களேடா. ஸோ ஒரு நம்ம டீம்மேட்ஸ் கிட்ட வந்துட்டோம். நம்ம வந்து எவனோ ஏதோ சைனீஸ்காரனோ எவனோ ஜப்பான்காரனோ இவங்கிட்ட வந்திருக்கோம். நம்ம தம்பிக்கிட்ட போவோம். நம்மளை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம். அவன் கேமராக்கும் நம்ம தெரிய மாட்டோம். இப்போ வந்து அவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக்காக ஒரு அதேமாதிரி நான் சொல்ல மாட்டேன். மிஸ்டேக்காக நீங்கள் ஏதோ ஒரு பட்டன் அமுக்குனீங்கன்னா திரும்ப 8வது ஃப்ளோருக்கு வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு 4வது ஃப்ளோரில் இருக்கீங்கன்னா மிஸ்டேக்காக ஒரு பட்டன் அமுக்குனா கூட திரும்ப 8வது ஃப்ளோர் வந்துடுவீங்க. ரொம்ப கஷ்டம் இந்த மேப்பு. அப்படி தான் இவங்க பண்ணி 5வது ஃப்ளோரில் இருந்தவங்க 8வது ஃப்ளோர் வந்திருக்காங்க. நீங்களும் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்போ இந்த மேட்ச்சில் நாங்கள் அமுக்கிற பட்டனை தான் நீங்கள் அமுக்கணுமான்னு கேட்காதீங்க. அது ஒவ்வொரு மேட்ச்சுக்கு மாறும். 7வது ஃப்ளோரில் ஏன் ரெட் கலரில் இருக்குன்னா, இங்கே வந்து பேய் அதிகமாக இருக்கும். இந்த இதில் அந்த ஒரு பேய் நடந்து வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்க பேய் மாதிரி இல்லை. ஆனால் அந்த பேய்கிட்ட போனால் நம்மளை கொன்றும். பார்ப்போம். சரி, ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக 6வது ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. 6வது ஃப்ளோர்லாம் ஏற்கனவே வந்த ஃப்ளோர் தான். கீழே போக மாட்டேங்கிறாங்களே. டி என்னடா என்னைய விட்டு ஏன்டா போட்டுறீங்க? ஓ, நான் இவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேனோ. சரி விடு. ஒரு வழியாக இவங்க கிட்டே வந்துட்டேன். திரும்ப 6வது ஃப்ளோருக்கு வந்துட்டேன். என்னடா திரும்பவும் 6வது ஃப்ளோர்லேயே ஓப்பன் ஆகுறீங்க? யாரா? சரி, ஒரு வேளை இனிமேல் லிஃப்ட்லேயே நின்றுக்குவோம். அப்புறம் அது வேறு ஆக வழி வேலை. இனிமேல் யாரா ஜப்பான்காரன்? எனக்கு வெயிட் பண்ணுவோம். ஒரு வேளை 5வது ஃப்ளோர் வந்துட்டாங்க. இந்த அண்ணன் செத்து கிடைக்கேன். சரி, நீ வந்து எவனுமே ரிவேவே பண்ணலை பார்த்தீங்களா? இதில் அதேமாதிரி ரிவே பண்ணலாம். இவங்க ஏதோ கீழே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீழேயும் மேலேயும் எங்கேயோ போயிட்டாங்க. அதனால என்ன ரிவே பண்ணல. சரி விடுங்க, அது அவங்க மிஸ்டேக் கிடையாது. அப்புறம் ஒரு வழியாக கரெக்டான பட்டன் அமுக்கி 4வது ஃப்ளோர் வந்துட்டாங்க. இதுக்கு அடுத்தாவது உருப்படியாக பட்டன் அமுக்குங்கடாடே. இதுக்கடுத்து ஒரு பட்டன் தப்பாக அமுக்குனாலும் திரும்ப 8th ஃப்ளோர் போயிடுவாங்க. அப்புறம் மேட்ச் ரொம்ப கஷ்டமாக டஃப்பாகிடும். இங்கே பாருங்க, இவன் வந்து ஒரு வகையான சைக்கோ பேய் இவன். ஆனால் இவனால் பெருசாக எந்த பாதிப்பும் கிடையாது. இவன் வந்து ஸ்லோவாக தான் நகருவான். இவனால் நான் அசால்ட்டாக இது பண்ணிடலாம். சரி இருங்க, இப்போ நம்ம டீம்மேட்ஸ் கிட்டே போவோம். இப்போ வந்து நான் டீம்மேட்ஸ் கிட்டே வந்துட்டேன். என்னடா பேய் இது? இப்போ 3வது ஃப்ளோர் வந்தாங்க. 3வது ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த பேய் இருந்திருக்கு. இன்னும் எவனோ ஒருத்தன் செத்துட்டான். இது வந்து 2வது ஃப்ளோரு. இன்னும் ஒரு ஃப்ளோர் வந்துட்டான். ஏன்னா வேலை முடிஞ்சிருச்சு. கரெக்டான பட்டன் அமுக்குங்கடாடே. இப்போ என் தம்பியும் இன்னொருத்தனும் மட்டும்தான் இருக்கான். நானும் இன்னொருத்தனும் செத்துட்டு ஆவியாக இருக்கும். கேரிங்கிறவனும் என் தம்பியும் தான் இருக்காங்க. உருப்படியான பட்டன் அமுக்குங்கடா. நம்பர் 1 வந்துட்டோமா? அவ்வளோதான், ஜெயிச்சிட்டோமா? இருங்க பார்ப்போம். வந்துட்டிங்களா? யாரா எவன்டா அவன் தப்பாக அமுக்குறேன் சார்? என்னடா திரும்பவும் 8th ஃப்ளோர் வந்துட்டாங்க. அப்புறம் வழியாக கஷ்டப்பட்டு 5வது ஃப்ளோர் வந்தாங்க. இங்கே ஒரு பேய் சுற்றிட்டு இருந்துச்சு. அதான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கைஸ். ஆனால் இந்த மேப் உண்மையிலே கஷ்டம் தான். இப்போ வந்து ஏதோ ஒரு ரெட் கலர் மாதிரி ஏதோ வந்துச்சு. அதான் என்னன்னு தெரியல. நீங்கள் பார்ப்போம். இப்போ வந்து 6வது ஃப்ளோரில் இருக்காங்க. அப்புறம் இப்போ என்ன நடந்துச்சுன்னா, என்னோடய தம்பி கூட ஒருத்தன் தான் பார்த்தீங்களா, டீம்மேட்டு கேரின்னு ஒருத்தன். அவன் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிட்டான். அதனால் என் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பயமாயிடுச்சு போல். அவன் ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கான். நீ நான் ஓடிடுறேன்டான்ட்டு. அதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போக பாரு அப்படின்ட்டு. அதான் இங்கே ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அதாவது அனாமலி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இருந்தாலும் அவனுக்குள்ளே பயம் இருக்குது. இந்த மேட்ச் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பயமாகவே இருக்கும். அப்புறம் என் கூட யாராவது விளாடணும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த கோஸ்ட் ஹாரர் சர்வைவல் மல்டிப்ளேயர் கேம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களோட ஐடியா வந்து என்கிட்ட தாங்க. நம்ம எல்லாம் ஒன்றா மேட்ச் போடுவோம். ஆனால் 5 பேர் விளாடலாம். ஆனால் என்னடா பேய் இது கைஸ்? இந்த ஒரு பேய் மட்டும் கிடையாது, நிறைய பேய் இருக்குது. வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். வீடியோ எடுத்தனால மறந்துடுச்சு அந்த பேய். அப்புறம் ஒரு வேளை இப்போ 5வது ஃப்ளோர் வந்துட்டான். என்னடா இது? இவனுக்கான உள்ளே இன்னமும் ஒரு பயம் இருக்குது. சரி கைஸ், அடுத்து வந்து நம்ம இதோட ஸ்கூல் மேப் போடுவோமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் வேணுமா, ஹாஸ்பிட்டல் வேணுமா, சீவர் வேணுமான்னு. டே உனக்கு பின்னாடி ஒரு பேய் துரத்துதுடா. அவன் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஏன்னா எவிடன்ஸ் தேவை. போச்சு, ஆனால் அந்த பேய் முடிச்சு விட்டுருச்சு அவன். ஐயோ. சரி கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதேமாதிரி நம்ம இன்னும் நிறைய வீடியோ போடலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ். அடுத்து என்ன மேப் விளாடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள்.